కొరటాల శివ గారు அவருடைய டைரக்ஷனில் நம்ம ஜூனியர் என்டிஆர் காருடைய ஆக்ஷனில் சைஃப் அலி கான் காருடைய ஆக்ஷன்லேயும் இப்படி ஒரு படம் எடுத்து வச்சுக்கிறானுங்க. பேன் இண்டியான்ட்டு இப்படி ஒரு பேனை போட்டு நம்மளை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறானுங்களே. எப்பா செங்கடலுன்றானுங்க, கடத்தலுன்றானுங்க, ஐயோ கடவுளே. ஆனால் தெலுங்கில் வந்து இது சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் காருடைய ஒரு ஃபேம் அப்படின்றது ஆந்திராவில் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். இந்த கடல் சீக்வன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்டு கடல் எங்கேயோ போகுது, இது இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுக்கிறானுங்க. இது பாருங்க, ஒருத்தன் வந்து கடல் கரையில் ஒரு கண்டெய்னர் இதில் நின்று கடல்லையே கண்டெய்னரில் நின்று அவர் வந்து பீடி அடிக்கிறாராம். அதெல்லாம் வந்து புயல் காற்றுலேயே உட்காந்து பொறி சாப்பிடுவேண்ணா ஒரு ஜோக் இருக்குது. அந்த தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதை பார்க்க போதுட்டே என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. ஐயோ 300 கோடி 300 கோடி அப்போ 300 கோடி இந்த படத்துக்கு 300 கோடி செலவு பண்ணி என்னமோ போங்க. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதுக்காகவே வந்து அந்த ஊரில் இந்த படம் ஓடிடும். ஆந்திராவில் ஆடியன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் தான். ஆக்ஷனும் கொஞ்சம் ஓவராக இருக்கும், ஆக்டிங்கும் கொஞ்சம் ஓவராக இருக்கும், எல்லாமே கொஞ்சம் ஓவராக இருக்கும். அதுதான் இந்த படம் வந்து சும்மா நம்ம வந்து ஒரு த்ரில்லு இதுக்காக சும்மானா போய் பார்க்குறதுன்னா அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துன்னு இருக்கலாம். எதோ வரோம், எதோ போவோம். அதில் சைஃப் அலி கான்லாம் வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் இந்த மாதிரி ரோலுங்க பண்ணுறாங்கன்னும் போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேடாக ஃபீல் ஆகுது. ஆதிபுருஷில் ராவணனுடைய ரோல் பண்ணார் அவர். அது மாதிரி இதில் வந்து இந்த ரோல் ஒன்று பண்ணி வச்சுக்கிறார். அவருடைய கேரக்டர் பேர் பைரா. பேரெல்லாம் பயங்கரம். தயா எத்தி அந்த 2 கேங்ஸ்டரை வந்து வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்கணும். தம்பி எத்தி தான் ரொம்ப டேஞ்சர். அவனை வந்து இம்மீடியட்டாக ஏதாவது பண்ணியே ஆகணும். கிளைமேக்ஸில் வந்து 2 ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. என்னடா இது ஸ்டார்டிங்கை சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்பாய்லராக வேணாம் தான். இதில் கதையே கிடையாது. இதில் நான் வேறு ஸ்பாய்லர் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன இருக்குது? கிளைமேக்ஸில் 2 ட்விஸ்ட்டு, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி, இதுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள், கடல், செங்கடல், ஐயோ கடவுளே. ஒரே விஷயந்தாங்க தோணுது இதை பார்க்கும்போது. எப்படிடா இந்த மாதிரிலாம் பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்காக படம் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் தோணுது. எப்படி தான் உங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க? நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்கிறவன் எங்கேயோ குப்பத்தொட்டி பக்கத்தில் உட்காந்துன்னு டீ குடிச்சுனுக்கிறான். நீங்கள்லாம் வந்து ஏதோ ஸ்டார் ஹோட்டலில் அப்படியே டிஸ்கஷன் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க. ஐயோ பா, எப்படியோப்பா. டைமு அப்படின்றது நம்ம நம்ப வேண்டியது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது தாங்க. இதில் வேறு நம்ம ஜூனியர் என்டிஆர் காருக்கு 2 கேரக்டரு. ஐயோ கடவுளே. சுறாவில் வர மாதிரி கடல்லேருந்து வெளியெல்லாம் வராரு அவர். ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அனிருத்து காப்பி போட்டு குடிச்சு ஏதோ பண்ணி வச்சுக்கிறான் அவன். என்ன பண்ணுறது? பையனுக்கு வந்து டியூன் இல்லை. எல்லாத்தையும் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. பாக்கி இருக்கிறதையும் வேறு லாங்குவேஜ் எல்லாம் ஏதோ போட்டுனுக்கிறாங்க. இவர் எங்கே இருந்தால் காப்பி அடிக்கிறது? எங்கே இருந்தாச்சாலும் கண்டுபிடிச்சிடுறீங்களேடா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பான் போல் இருக்குது அனிருத்து. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் பிஜிஎம் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வைங்க. இந்த படத்தில் வந்து இதை வந்து நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது பார்க்கும்போது. ஆனால் எப்படி நல்லா எடுக்கிறதுன்றது ஃபுல் கதையும் அப்படியே மாற்றி எழுதணும் அப்படின்றது தான். இப்போ இது நான் சொல்கிறது கேட்கும்போது சொல்லுவீங்க, டே நீ பெரிய பருப்பா நீ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீலிங் வரும். எப்படியும் முடிஞ்சால் போய் பாருங்கள்.